வீடியோ பார்த்துக்கிட்டிங்களா, அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அமேசானில் செல்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு சூப்பரான அப்டேட்டான வீடியோ தான் இது. அமேசானில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்கன்னா, அவங்களுக்கான ஒரு நல்ல அறிவிப்பு தான் அமேசான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ₹1000 இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து ரெஃபரல் ஃபீ இல்லைன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. 12.5 கோடி ப்ராடக்ட்க்கு இப்போ ரெஃபரல் ஃபீ வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ₹1000 இருக்கிறதுக்கு. இதன் மூலயமா அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றது சொல்கிறேன். கேட்டகரிஸ் வந்து 1800+ கேட்டகரிஸ் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எலக்ட்ரானிக்ஸு, கிராசரி, பியூட்டி ப்ராடக்ட் இதெல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. ₹1000 இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெஃபரல் ஃபீ வரும். 12.5 crore ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 0 ஃபீ கொடுத்துருக்காங்க ₹1000 இருந்ததுன்னா. இதன் மூலிமா செல்லருக்கு வந்து அதிகப்படியான ப்ராடக்ட்ஸ் வந்து செல் ஆகும். ஏன்னா விலை கம்மியாக கிடைக்கும்போது மற்ற இ-காமர்ஸ் சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதுலேயுமே வந்து நார்மல் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கும். ₹1000 இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு டாய்ஸ் வாங்கணுன்னா கூட நம்ம அமேசான்லேயே வந்து வாங்கிக்கிறலாம். இதன் மூலிமா அஃபிலியேட்டுக்கு என்ன ப்ராஃபிட்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ அஃபிலியேட் வந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம். ஹானஸ்ட்டாக இருக்கிற ரிவ்யூவுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறவங்க இருக்காங்க. வியூவர் வந்து ஹானஸ்ட்டாக நம்ம கொடுக்கும்போது ₹1000 இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து பை பண்ணும்போது உங்களுக்கு அவங்க பை பண்ணுறதுக்கான கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது இப்போ 1 வாங்குகிற இடத்துல 10 வாங்குவாங்க. அதே மாதிரி செல்லருக்கும் வந்து அது பெனிஃபிட் தான். இப்போ அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு பொருள் வாங்க வேண்டிய இடத்துல வந்து 20 பொருள் வாங்கிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. விலை கம்மியாக இருக்கும்போது 300லேருந்து ₹1000 வாங்குறவங்களுக்கு 0 ரெஃபரல் ஃபீ கொடுத்துருக்காங்க. 300க்குள்ளே வாங்குறவங்களுக்கு 20% வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பை பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு 20% ஷிப் ஃபீ கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே மார்ச் 16லேருந்து ஆரம்பமாக போகுது. மற்ற இ-காமர்ஸ் சைட்டான மிஷோவில் வந்து மொத்தமாகவே வந்து ரெஃபரல் ஃபீயே கிடையாது. அதனால் அங்கே வந்து வெப்சைட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விலை கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து 1000க்குள்ளே வாங்கினா ஒரு சில குறிப்பிட்ட சலுகைகள் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 2 இ-காமர்ஸ் சைட்லேயும் ஆர்டர் போட்டோம்னா கொஞ்சம் டெலிவரி ஆக லேட் ஆகும். அமேசானில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு தான் வந்து டெலிவரி வந்து லேட் ஆகும். ஒரு சிலது வந்து சீக்கிரமாகவே வந்து வந்துடும். இந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அமேசானில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ப்ராடக்ட்டு. இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் டெலிவரிலாம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் பார்ப்போம். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து மிஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா டெலிவரி எப்படி இருந்துச்சுன்னு ப்ராடக்ட் டெலிவரி எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெஃபரல் ஃபீ அப்டேட் வந்து டெம்பரவரி டிஸ்கவுண்ட் கிடையாது, பெர்மனண்ட்டானது.